அஞ்சலி, உனக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பாருமா. எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க முடியலன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல, அதான். லட்சுமி, விடு, அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். அம்மா, அவ எல்லாத்தையும் பார்க்கட்டுமேம்மா, விடுங்கம்மா, என்ன ஆயிட போகுது? இங்க அவர் கல்யாணம் பண்ணிக்க போறது அஞ்சலியை மட்டும்தான், அஞ்சலியோட குடும்பத்தை இல்ல. அவளுக்கு வேண்டியதை பார்த்து எடுக்கிறது நல்லது தானே. நீ இப்படி வாயேன். உடவைக்கு அவர் தானே காசு கொடுப்பாரு, அப்ப நகைக்கு அவர் தானே காசு கொடுப்பாரு. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மச்சான், வாங்க மச்சான். வாங்க மாப்ள. ஏய், இந்த டிசைன் நல்லா இருக்கு அஞ்சலி. அக்கா நல்லா இருக்குக்கா. அம்மா இது வாங்கிக்கலாம். காட்டு. என்னம்மா, பார்த்தாச்சா? பார்த்தாச்சுப்பா. சரி என்னங்க சார், அதுக்கு பில் போடுங்க. அவ்வளவுதானா? வேற ஏதாவது பாருங்க. வேற ஏதாவது எடுக்கணுமா? பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டாங்க, இன்னும் தாலி மட்டும் தான் பார்க்கணும். தாலியை கொண்டு வந்து காட்டுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் மாப்ள, நீங்க பாத்துட்டு வந்தா. சரிப்பா. ஹலோ, ஃபர்ஸ்ட் கவின் கிட்ட நான் இதை ஃபோன் பண்ணி சொல்லணும். டேய் கவின், போன் எடுறா. டேய் போன் எடுறா. போன் எடுக்கறானா பாரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் போது போன் எடுக்க மாட்டான். சரி, ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிடலாம். டே கவின், அவர் இருக்காரல்ல, அவர் தான்டா மகேஷ். என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே ஷாப்பிங் கூட்டிட்டு போனாருடா. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தாருடா. என் ஃபேமிலியை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாருன்னு தெரியுமா? நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் அதை செஞ்சிடறாரா. என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருடா. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை இவ்வளவு சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறாரே, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை எப்படி பாத்து பாரு. என் மேல உயிரையே வச்சிருக்காருடா. நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருந்தாலும் ஆரம்பத்துல அவரை நான் முழுசா புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்டேன்டா. ஆனா இப்போ நானும் அவரை லவ் பண்றேன்டா. எப்படி ஒருத்தரை யாரதான் லவ் பண்ண மாட்டாங்க சொல்லு? அவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா கவின். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாருடா. எனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வரணும்னு நினைச்சேனா அதை விட 1000 டைம்ஸ் பெட்டரா இருக்காருடா. டே கவின், என்ன முடிவெடுக்கிறதுன்னு நான் குழப்பமா இருக்கும் போது நீ தானே எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல சொன்ன. உன் பேச்சு கேட்டதுனாலதான்டா எனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. டே கவின், ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஃபீல் ஆகுதுடா. டேய் வாத்து, மெசேஜ் கேட்டு அப்படியே விட்டுறாத. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். பாய்டா.
ஏங்க காஃபி இந்தாங்க. ம் நீ போ. கவின், டேய் காஃபிடா, இந்தா. கவின், உன் போனுக்கு தாண்டா மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு எடுத்து பாரு. காலேஜ் குரூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குப்பா. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். டேய், காப்பியை குடிச்சிட்டு போடா. இல்லப்பா, நான் வந்து குடிச்சுக்கிறேன்.